கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், கிருபை என்றும் உள்ளது. இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நாமத்தில் வாழ்த்துகிறோம். கடைசி கால வெளிச்சம், லாஸ்ட் டேஸ் லைட்ஸ் ஊழியத்தின் மூலம் உலகின் பல பகுதியில் இருக்கும் நம் அனைவரையும் இந்த இணையதளத்தின் மூலம் ஒன்று சேர்த்த தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த தேவ ஊழியத்தின் சார்பாக உங்கள் அனைவரும் அன்போடு வரவேற்கிறோம். இந்த கூட்டத்தின் ஆரம்ப ஜெபத்தை எடுக்குமாறு ஆன்டி கமலா அவர்களை அழைக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெபிப்போம். தேவன் அடைக்கலம் பலனம் ஆபத்து காலத்து அனுகூலமா துணையமானவர் தேவனே. ஆம் ராஜா, நீர் எங்களுக்கு அடைக்கலம், எங்களுடைய கோட்டை, எங்களுடைய தேவாதி தேவன் ராஜா. ஆண்டவரே, உண்மையே நம்பி இருந்து இந்த நேரத்துல பாத்படியில வந்து உண்மை துதிக்க ஸ்தோத்திரிக்க நல்ல ஸ்லாக்கியத்தை பாக்கியத்தை கொடுத்தீரு. நன்றி ராஜா. ஆண்டவரே, குழுல வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வாதம் விசேஷமாக தேவனே. பாஸ்டர் எடுக்கிற ஒவ்வொரு செய்தியில இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகள் நாங்க அது கேட்டு அதன்படி எங்களுடைய வாழ்க்கையில நாங்க அபியாசிக்க நீங்க கிருபையா எங்களுக்கு உங்களுடைய பரிசுத்த ஆவியினாலே வழி நடத்துங்க ராஜா. ஆம் தேவனே, உங்களுடைய பரிசுத்த ஆவி எங்களுக்கு தேவை ராஜா. நீங்கள் எங்களுக்கு தேவை ராஜா. எங்க உள்ளத்துல வாருங்க ராஜா, வாருங்க தேவனே. உங்களுடைய வார்த்தைகள் நாங்க கவனமா கேட்டு அதன்படி நடக்க எங்களை ஆசீர்வாதித்து விசேஷமாக தேவன் பாஸ்டர் ஆசீர்வாதம், பாஸ்டர் செய்யற ஊழியங்களே ஆசீர்வாதித்து வழிநடத்த குடும்பத்தை பிள்ளைகள் படிக்கிற பாடங்களே ஆசீர்வாதம் ராஜா. இந்த குழுவை நடத்துகிற பிள்ளைகளை ஆசீர்வாதித்து வழிநடத்த கிருபை உடைய தேவை இந்த குழு மத்தியில் இருக்கிறதுக்காக ஜபிக்கிறேன். எல்லா பிள்ளைகள் தேவனே கவனமா அந்த ஒவ்வொரு வார்த்தைகள் கேட்டு தேவனே அவங்க மனதுல நீங்க கிரியை செய்து போறதுக்காக நன்றி ராஜா. துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். என்னோட பாவங்கள், அக்கிரமங்கள், மீறுதல்கள், மேட்டிமைகள், அகந்தைகள் எல்லாவற்றையும் மன்னியும் ராஜா. ஆண்டவரே, இந்த ஜபத்துக்கு எது ஒரு தடையிராத என் பாவங்கள் தடையாயிராதபடிக்கு நீங்க காத்துக்கொள்ளுங்க. மன்னியும் ராஜா, மன்னியும். ஆசீர்வாதம் சிறு ஜபத்தை இயேசு நாமத்துல கேட்கிறேன் எங்கள் பரலோகத்தின் பரம்பிதாவே, ஆமேன். நன்றி ஆண்டி கமலா. கர்த்தருக்கு இந்த வேத வசனத்தை வாசிக்குமாறு நிதா வாசிப்பார்கள். இன்றைய வேத வசனம் சங்கீதம் 51 அதிகாரம் 5 வசனம். சங்கீதம் 51 வசனம். சங்கீதம் 51:5. இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பந்தரித்தாள். மீண்டும் வாசிக்கிறேன். இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பந்தரித்தாள். இந்த நாளுக்கான தேவ செய்தியை நம்ம அனைவரும் பகிர்ந்து கொள்ள பொதுவாக தாஸ்குமாரை அன்போடு வரவேற்கிறோம். தாஸ்குமார், உங்களுடைய நேரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எல்லாருக்கும் ஓய்வு நாள் வாழ்த்துக்கள். Sabbath greetings to all of you. இந்த ஓய்வு நாளின் மாலை பொழுதுல ஒன்று கூடி வந்திருக்கிற எல்லாருக்கும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். தேவன் கிருபையாக இந்த வருஷத்தினுடைய கடைசி மாதத்துல நம் ஒன்று கூடவும் சுகத்தோடும் பலத்தோடும் அவரை நாம் தொழுது கொள்ளவும் தேவன் கொடுத்திருக்கிற நல்ல வாய்ப்புக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த கடைசி கால வெளிச்சம் ஊழியங்களிலே நாம் இன்றைக்கு பங்கு பெற தேவன் செய்த கிருபைக்காக நன்றி. இந்த வருஷத்துல இது நமக்கு கடைசி கூட்டமாக இருக்கும். இந்த வருஷத்துல இது கடைசி கூட்டம். மீண்டும் நமக்கு ஜனவரியில நாம் என்ன செய்வோம், முதல் ஓய்வு நாளில் கூடுவோம். ஒவ்வொரு கூட்டத்திலும் நாம் என்ன செய்கிறோம், வேதாகமத்தில் இருக்கக்கூடிய சத்தியங்களை படித்துக் கொண்டு வருகிறோம். குறிப்பாக நமக்கும் மற்ற சபையாருக்கும் பொதுவாக இருக்கிற அல்லது ஜனங்கள் மத்தியில பொதுவாக இருக்கக்கூடிய சில வேத சித்தாந்தங்களை நாம் என்ன செய்கிறோம், படித்துக் கொண்டு வருகிறோம். சரிங்களா? இந்த நாளில நம்ம என்ன படிக்க போறோம் அப்படின்னா, பிறக்கும் போதே பாவியா, sinner by birth. பிறக்கும் போதே பாவியா என்ற கேள்விதான் இன்றைக்கு நம்முடைய தியானத்தின் தலைப்பாகவும் இருக்கிறது. நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ண போறோம். எல்லாருக்கும் முடி பயபக்தியாக ஒரு சிறு ஜெபம் ஏறெடுத்து அவனுடைய உதவியை நாடி தியானிப்போமாக. அன்புள்ள பரமபிதாவே, இந்த வேலைக்காக உங்களுக்கு நன்றி. ஓய்வு நாளின் ஏறக்குறைய முடிவு வேளையிலே உடைய பாதத்துல நாங்கள் வந்து நிற்கிறோம்ப்பா. கர்த்தருடைய பிள்ளைகள் உலகத்தின் பல்வேறு இடங்களில் இருந்து இந்த ஜூம் வழியாக இணைவதற்கு தந்த
அருமையான சலாக்கியத்திற்காக ஸ்தோத்திரம். தகப்பனே, இப்பொழுது நாங்கள் படிக்கும் ஒரு பாடத்தை எங்களுக்கு நீர் ஆசீர்வதியும். உடைய கிருபை எங்களை தாங்கட்டும், எங்களோடு பேசும். கர்த்தாவே, சொல்லும்படியாக கேட்கிறோம். நீர் பெருகவும் சிறுகவும் வேண்டும். அவர்களுடைய எல்லாரையும் கூட்டி சேரும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சங்கீதம் 51 வசனம் 5 சகோதரி வாசித்தார்கள். நாம் அதை கேட்டோம். சரிங்களா? 51ஆம் சங்கீதம் எல்லாருக்கும் பிடித்தமான ஒரு சங்கீதம். பாவ அறிக்கையின் சங்கீதம் அப்படின்னு சொல்லலாம். அதுல 5ஆம் வசனத்துல தாவீது எழுதுகிறார், இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பந்தரித்தாள். இந்த வசனத்தை அடிப்படையாக வைத்து நம்ம எல்லாரும் பிறக்கும் போதே பாவிகள் என்று ஒரு பொதுவான கருத்து நிலவுகிறது. சரி, பிறப்பு என்றால் வேதம் அது 2 வகையாக பிரிக்கிறது. 2 வகை பிறப்பு. என்னென்ன தெரியுமா? முதல் பிறப்பு, 2ஆம் பிறப்பு, ஃபர்ஸ்ட் பர்த் ஆர் நேச்சுரல் பர்த். 2வது rebirth ஆர் நியூ பர்த். சரிங்களா? முதல் பிறப்பு அல்லது இயல்பான பிறப்பு, தாய் தகப்பன் இயல்பா பிறக்கிறது. 2ஆம் பிறப்பு மறுபிறப்பு அல்லது புது பிறப்பு என்று வேதம் நமக்கு காட்டுகிறது. மறுபிறப்பு அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு பைபிள்ல எந்த அதிகாரம் தான் ஞாபகத்துக்கு வரும்? நியூ பர்த் அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு யோவான் 3ஆம் அதிகாரம் தான் ஞாபகத்துக்கு வரும். நிக்கோதேமோ என்ற ஒரு நபர், இஸ்ரவேலிலே ஒரு போதகர், நியாயப்பிரமாணத்தை போதிக்கிற ஒரு மனிதன், ஒரு பக்கா யூதன். அவர் இயேசுவிடம் ஒரு கேள்வி கேட்டார். நாம் அதை யோவான் 3ஆம் அதிகாரத்துல பல முறை வாசித்திருக்கிறோம். இன்றைக்கு நாம் அதை படிக்க போறோம். என்ன கேட்டார் பாருங்க. யோவான் 3ஆம் அதிகாரத்துல வசனங்கள் 3, 5, 7 இந்த 3 வசனங்களையும் ஒரே காரியத்தை நம்ம கவனிக்க போறோம். பாருங்க. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். பாருங்க, அப்ப மறுபடியும் பிறத்தல். 5ஆம் வசனம், இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும். பாஸ்டர், சாரி பாஸ்டர், ஒரே ஒரு நிமிஷம் பாஸ்டர். ஓகே, ஷேர் ஸ்டாப் பண்ணிட்டு மறுபடியும் ஷேர் பண்றேன். ஓகே, ஓகே. Thank you பாஸ்டர். ஓகே, ஓகே. சரி, 5ஆம் வசனம் பாருங்க. இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். 2 முறை ஆண்டவர் திரும்ப திரும்ப சொல்றாரு. அழுத்தி மெய்யாகவே சொல்றாரு. பாத்தீங்களா? அப்ப 3ஆம் வசனம் மறுபடியும் பிறவாவிட்டால். 5ஆம் வசனம் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால். 7ஆம் வசனம், நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உனக்கு சொன்னதை குறித்து அதிசயப்பட வேண்டாம் அப்படின்னு ஆண்டு சொல்றாரு. அப்ப ஆண்டவர் பாருங்க, ஒரு நபர் நிக்கோதேமு கேட்கிற கேள்விக்கு 3 வசனங்கள்ல திரும்ப திரும்ப சொல்றாரு, மறுபடியும் பிறக்க வேண்டும் என்ற உண்மையை ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, there is something wrong with our first birth. நம்முடைய முதல் பிறப்பில ஏதோ பிரச்சனை இருக்கிறது. அந்த இடத்துல ராங்ன்றது மிஸ் ஆகுது. அதுவே ராங்கா போச்சு. சரிங்களா? ஓகே, அந்த இடத்துல ஒரு சின்ன மிஸ்டேக் நான் தான் பண்ணிட்டேன். There is something wrong with our birth. நம்முடைய பிறப்பில, முதல் பிறப்பில ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறது. பாருங்களேன், பைபிள் சொல்லுது, முதல் பிறப்பு மாம்சத்தினால் பிறத்தல். முதல் பிறப்பு என்னது? மாம்சத்தினால், born in flesh. சரிங்களா? பாருங்களேன், அதான் யோவான் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை படிக்கிறோம். மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாய் இருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாய் இருக்கும். அப்ப முதல் பிறப்பு மாம்சத்தினால் பிறத்தல்.
இரண்டாவது பிறப்பு ஆவியினால் பிறத்தல். மாம்சத்தினால் பிறத்தல்னா, அதாவது தாயும் தகப்பனும் சேர்ந்தார்கள், தாயின் மாம்சம் தந்தையின் மாம்சம், அந்த மாம்சம் கிடையாது. சரிங்களா? இட் டசன்ட் ரெஃபர் டு அவர் பாடிலி ஃபிளஷ், நம்முடைய சரீர ரீதியான மாம்சத்தை குறிக்கவில்லை. சரிங்களா? மாம்சம் என்றால் அவர் சின்ஃபுல் நேச்சர். சரிங்களா? மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமா இருக்கும். என்ன அர்த்தம்னா பாவத்தன்மையிலே பிறத்தல் அப்படின்னு அர்த்தம். இப்ப கேள்வி, சில கேள்வி கேட்கிறேன், நீங்க பதில் சொல்லுங்க. நாம் நல்லவர்களா கெட்டவர்களா அப்படின்னு என்ன சொல்லுவோம்? நம் நல்லவர்களா கெட்டவர்களான்னா கொஞ்சம் யோசிப்போம்னு வச்சுக்கோங்களேன். இப்ப எல்லாம் யோசிச்சுதான் இருக்கிறோம். இல்ல, நல்லவர்களுக்கு நல்லவர், கெட்டவர்களுக்கு கெட்டவர் ஒரு சிலர் சொல்லுவாங்க பாஸ்டர். இந்த பதில் பயங்கரமா இருக்கு. ஓகே, சரி, அடுத்து பாருங்களேன். அடுத்த கேள்வி, நாம் பாவிகளா பாக்கியவான்களா அப்படின்னா என்ன சொல்லுவோம்? என்ன சொல்லுவோம்? ரெண்டாவது தான் சொல்லுவோம். சரிங்களா? என்ன என்ன சொல்லுவோம்? பாவிகள் தான் சொல்லுவோம். பாவிகள் தான் சொல்லுவோமா? ஆமா, ஏன்னா பாக்கியவான்ங்கிறது சொல்றது ரொம்ப கடினம். ஏன்னா நீதிமான் தானே பாக்கியவான் சொல்ல முடியும். ஓகே, சரி, அடுத்த கேள்வி, நாம் கீழ் படியாதவர்களா கீழ் படிக்கிறவர்களா? கீழ் படிக்கிறவர்கள் தான். நீங்க நினைக்கலாம், என்னடா பாஸ்ட் சிக்கலான கேள்வியா கேட்டுட்டு இருக்கிறாரு அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இதெல்லாம் ஏன் கேட்கிறேன்னா, நம்முடைய தன்மையை, நம்முடைய நிலையை நாம் உணர்வதற்கு இந்த கேள்விகள் எல்லாம் முக்கியமான கேள்விகள். பாருங்களேன், நான் கேட்ட கேள்விகளுக்கு சில வசனங்கள் வழியாக நாம் பதில் பார்க்கலாம். நம் நிலையை உணர்த்தும் வசனங்கள் என்ன வசனங்களா இருப்பாருங்களா? கிட்டத்தட்ட ஒரு 5 வசனங்களை பார்க்க போறோம். 5-6 வசனங்கள் பார்க்க போறோம். நம்முடைய நிலை எப்படிப்பட்டது? ரோமர் 5ஆம் அதிகாரம் 12-19 பாருங்களேன். இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் இதுவுமாயிற்று அப்படின்னு படிக்கிறோம். அப்ப பாருங்க, ஒரே மனுஷனாலே பாவம். எந்த மனுஷன் அப்படின்னு யோசிப்பாரு? ஆதாம். 19ஆம் வசனம், அன்றையும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேக பாவிகளாக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்களாக்கப்படுவார்கள். 19ஆம் வசனத்துல 2 பேரை பத்தி சொல்லியிருக்கு. ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமை யாரு? ஆதாம். அவருடைய கீழ்ப்படியாமையினால் அநேகர் பாவிகளாக்கப்பட்டோம். ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்களாக்கப்படுவார்கள். யாருன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. சரிங்களா? 1ஆம் ஆதாமையும் 2ஆம் ஆதாமை பற்றி வசனம் சொல்லுகிறது. அப்ப இந்த வசனத்துல என்ன படிச்சுக்கிறோம்னா, நம்ம எல்லாரும் ஆதாமுடைய கீழ்ப்படியாமையினால் நாமும் பாவிகள் ஆக்கப்பட்டோம். சரிங்களா? you understand the point? நாம் பாவிகள் ஆக்கப்பட்டோம். பாத்தீங்களா? அப்போ ஆதாம் he made a choice to disobey, so he became a sinner. ஆதாம் அவனை படிக்கும் பொழுது ஆண்டவர் பாவியா படிக்கல. அவனை ஆண்டவர் பூரணமான ஒரு மனிதனாக, ஒரு பரிசுத்தமான மனிதனாகத்தான் படைத்தார். பட் he made a wrong choice and he became sinner. பாத்தீங்களா? ஒரு தவறான தெரிவு அவன் செய்தான், அவன் பாவி ஆனான். கேள்வி, நம்ம எல்லாம் பிறக்கும் போதே பாவிகளா? Are we all sinners by birth or by choice? பிறப்பினால் பாவிகளா? நாம் செய்யக்கூடிய தெரிவுகளினால், நம்முடைய சாய்ஸஸ், நம்முடைய தெரிவுகளினால் நாம் பாவிகளா என்பதுதான் சிந்திக்க வேண்டிய ஒரு கேள்வி. நம்முடைய நிலைமை என்ன? நாம் பாவிகள் ஆக்கப்பட்டோம். சரி, அடுத்த வசனம் பாருங்க. ரோமர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், அந்தபடியே நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை. நீதிமான் என்று சொல்ல ஒருத்தர் கூட கிடையாது. இதான் நம்முடைய நிலைமை. 1 யோவான் 1:8 பாருங்களேன்.
1 யோவான் 3:8 நம்முடைய நிலைமையை பற்றி அப்போஸ்தலன் யோவான் சொல்றாரு, நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களா இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. We cannot say that we have no sin. நம்மிடத்துல பாவம் இல்லை நம்ம சொல்ல முடியாது. There is sin in us. சரிங்களா? சரி, அப்போ பாவம் நமக்குள் இருக்கிறது. எபேசியர் 2:3 பவுல் நம்முடைய நிலையை எப்படி சுட்டி காட்டுகிறார் பாருங்க. அவர்களுக்குள்ளே நம்ம எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினையின் பிள்ளைகளாய் இருந்தோம். சில்ட்ரன் ஆஃப் ராத், கோபாக்கினை பிள்ளைகள். மாம்ச இச்சையின்படி நடந்ததனால் கோபாக்கினை பிள்ளைகளாய் இருந்தோம் அப்படின்னு படிக்கும். பார்த்தீங்கன்னா நம்ம நிலைமைதான் கோபாக்கினின் பிள்ளை. நம்முடைய மாம்ச இச்சையின்படி நடந்தவர்கள், மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை நாம் செய்கிறவர்கள். நம்முடைய நிலைமை. ரோமர் 7:18 பாருங்க. அது எப்படி எனில், என்னிடத்தில், அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமாய் இருக்கிறது இல்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. பாத்தீங்களா? நம்முடைய மாம்சத்துல நன்மை வாசமாய் இருக்கிறது இல்லை. நன்மை செய்யணும்ன்ற விருப்பம் இருக்கு, ஆனால் நன்மை செய்வதோ நம்மகிட்ட இல்லை. சரிங்களா? அப்ப நம்முடைய நிலைமைய எவ்வளவு தத்ரூபமாக தேவாவியானவர் திருவசனங்களில் நமக்கு வெளிப்படுத்தி காட்டியிருக்கிறார். அன்பானவர்களே, அப்ப பாருங்க, நாம் ஆவிகள் என்பது உண்மைதான். You don't have to sin to be sinful. All you have to do to be sinful is to be born. அதாவது நாம் பாவத்தன்மையுடையவர்களாய் இருப்பதற்கு பாவம் செய்ய வேண்டும் என்ற அவசியம் இல்லை. பாவத்தன்மையுடையவர்களாய் நம்ம எல்லாரும் இருப்பதற்கு பிறந்தாலே போதும். அப்போ நம்ம எப்படி பிறந்திருக்கிறோம்? பாவத்தன்மை உள்ளவர்களாக பிறந்திருக்கிறோம். We are all sinners. We are born sinful. நம்ம எப்படி புரிஞ்சு கூடாதுன்னா, we are born sinners அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. We are born sinners என்பதை விட we are born sinful என்பதுதான் சரி. பிறக்கும் போதே நாம் பாவிகள் என்று சொல்லுவதை விட நம்முடைய பிறப்பினை நாம் பாவத்தன்மையோடு பிறந்திருக்கிறோம் என்பதுதான் உண்மை. பாருங்களேன், we all are self-centeredness நம்மகிட்ட இருக்கு. நாம் சுய மையம் உள்ளவர்கள், சுயத்தை மையமாய் கொண்டு நாம் வாழக்கூடியவர்கள். அந்த சுய மையத்தில் இருந்துதான் பாவங்கள் உற்பத்தி ஆகின்றன. நம்ம இருக்கிற அந்த பாவத்தன்மை என்னங்க? செல்ஃபிஷ்னஸ், செல்ஃப் சென்டர்ட்னஸ். ஆதாம் ஏவாள் ஏன் பாவம் செஞ்சாங்க? ஆதாமுக்குள்ள என்ன விதை விதைக்கப்பட்டது? சாத்தான் என்ன விதைச்சான்? நீ கடவுளை போல ஆயிடலாம். சோ ஆடம் became self-centered. ஆதாம் என்ன ஆயிட்டாரு? சுயத்தை மையமாக கொண்டவரை மாறிட்டார். சரி, நான் கடவுளை போல ஆயிருக்கலாமே, இந்த ஆண்டவர் எனக்கு இந்த அனுமதி கொடுக்கலன்னு சொல்லிட்டு he became a self-focused person. ஆதாம் ஒரு சுயத்தை கவனமாக கொண்டு செயல்படக்கூடிய ஒரு மனிதனாக அவன் மாறினான். இதுதான் நம்முடைய பிரச்சனை. நாம் சுய மையம் உள்ளவர்கள். அந்த சுய மையத்திலிருந்துதான் பாவங்கள் உற்பத்தி ஆகின்றன. சரிங்களா? பொதுவாக நம்ம எப்படி கேள்விப்பட்டிருக்கோம்னா, இதை பாருங்களேன், ஒரு முக்கியமான கருத்து. We sin because we are sinful. இது ஒரு முக்கியமான உண்மை. We sin because we are sinful. We are not sinful because we sin. நாம் பாவத்தன்மை உடையவர்கள் ஆதலால் பாவம் செய்கிறோம். நாம் பாவம் செய்வதால் பாவத்தன்மை உடையவர்கள் என்பதல்ல. சரிங்களா?
நாம் பாவத்தன்மை உடையவர்கள் ஆதலால் பாவம் செய்கிறோம். நாம் பாவம் செய்வதால் பாவத்தன்மை உடையவர்கள் என்பது அல்ல. இப்ப நமக்குள்ள இந்த பாவத்தன்மை இருக்கிறது. We are sinners not by birth but by our choice. நம்முடைய பிறப்பினால் அல்ல, நம்முடைய சாய்ஸ்னால, நாம் செய்யக்கூடிய தெரிவுகளினால் நாம் என்ன செய்யறோம்? பாவிகள். சரி, பாவிகள் என்பதற்கான சான்று என்ன? What is the evidence that we are sinners? பாவத்தின் சம்பளம் மரணம் அப்படின்னு படிக்கணும். சரிதானே? அப்போ நான் பாவிகள் என்பதற்கான எவிடன்ஸ் என்ன? மரணம். பாருங்க, ரோமர் 5:12 படிக்கிறோம். இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று. இப்போ ஒரு ஊழியக்காரர் ஒரு பெரிய கூட்டத்துல பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தார். அவர் சொன்னாராம், நாம் பாவிகள் என்பதற்கான எவிடன்ஸ், ஆதாரம் என்ன அப்படின்னு, நம்ம எல்லாம் சாகுறோம், நாம் மரிக்கிறோம், அதான் நான் பாவிகள் என்பதற்கான ஆதாரம் அப்படின்னு சொன்னாங்க. உடனே கூட்டத்துல இருக்கிற ஒரு நபர், இன்னொரு நன்றாக படித்த ஒரு மனிதர், அவர் பக்கத்துல சொன்னாராம், அப்ப நாம் மரிக்கிறோம் என்றால் நாம் பாவிகள் அப்படின்னு சொல்றாரு. பறவைகள், பூனைகள், நாய்கள் எல்லாமே மரிக்கின்றன, அவைகள் பாத்தீங்களா அப்படின்னு கேட்டார். அப்ப கேள்வி பாருங்களேன், அப்ப பறவைகள், பூனைகள், நாய்கள் எல்லாமே மரிக்கின்றன என்பதால் அவைகளும் பாவிகளா? அப்படி சொல்ல முடியாது. எப்படி தெரியுமா? அனிமல்ஸ் ஆர் ஆல்சோ செல்ஃப் சென்டர்ட். பாருங்களேன், எங்க வீட்டுல நாங்க நானும் மனைவியும் டெய்லி காலையில வாக்கிங் போவோம். நாங்க போகும்பொழுது எங்க கூட ஒரு 4 நாய் வரும். எங்க பக்கத்துல உள்ள ஒரு நண்பரே சொல்லுவாரு, சார் நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு பாடி கார்டு நிறைய பேர் வர்றாங்க சார் அப்படின்னு சொல்லுவாங்க. கூட 4 நாய் வரும், கூட 2 குட்டி நாயும் சேர்ந்து வரும். சரிங்களா? ஏன் அப்படின்னா டெய்லி காலையில சாயங்காலம் இந்த நாய்க்கு பிஸ்கட் போடும், இந்த நாய்களுக்கு எல்லாம். அப்படி பிஸ்கட் போடும் பொழுது எல்லாம் ஒன்னாதான் விளையாடும், எல்லாம் பண்ணோம். இந்த நாய்கள் எல்லாம் அந்த பிஸ்கட் போடும் பொழுது ஒரு வெள்ளை நாய் இருக்கு, அந்த நாய் பக்கத்துல இன்னொரு நாய் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உருன்னு பயங்கரமா குலைக்கும், அது ஓடி போயிடும். என்ன அர்த்தம்? ஏய், இது ஏன் பிஸ்கெட்டு, கிட்ட வராத, அதான் அர்த்தம். திஸ் இஸ் ஃபார் மீ, இந்த பிஸ்கட் எனக்கு. அனிமல்ஸ் ஆர் ஆல்சோ செல்ஃப் சென்டர்ட். அப்போ பறவைகள், பூனைகள், நாய்கள் எல்லாம் பாவிகளா அப்படின்னு கேட்டா பாவிகள் சொல்ல முடியாது. பட் we can say the problem of sin has permeated all creation. இந்த பாவம் என்ற பிரச்சனை எல்லா சிருஷ்டிகளுக்குள்ளும் நுழைந்து விட்டது, பரவி விட்டது என்பதுதான் உண்மை. விளங்குதா உங்களுக்கு பிரியமானவர்களே? அப்போ இந்த சுயம் என்ற பிரச்சனை, பாவத்தினுடைய வெளிப்பாடு செல்ஃப் சென்டர்னஸ். இது மனிதர்களுக்குள் மட்டுமல்ல, மிருகங்களுக்குள்ளும் இயற்கை உலகத்திற்குள்ளும் பரவிவிட்டது. சோ his obedience impossible. அப்போ கீழ்ப்படிவது கடினமான ஒரு செயலா? இந்த பாவத்தன்மை, இந்த சுயநலம், சுய மையம், சுயத்தை மையமாக கொண்டு செயல்படுதல் நம்மிடத்துல இருக்கிறதே, அப்ப கீழ்ப்படிவது கடினமா என்ற ஒரு கேள்வி எழும்புகிறது. இயேசு வரும் வரை நாம் பாவம் செய்து கொண்டேதான் இருப்போமா? We will keep on sinning. அப்படியே பைபிள் சொல்லுது. இயேசு கிறிஸ்து வர்ற வரைக்கும் பாவம் செஞ்சுக்கிட்டே தான் இருப்போம். ஆண்டவர் மன்னிப்பு கேட்போம், மன்னிச்சிருவாரு, அப்புறம் திரும்ப பாவம் செய்வோம், அப்புறம் திரும்ப கேட்போம், மன்னிப்பு கேட்போம், திரும்ப மன்னிச்சிருவாரு, திரும்ப பாவம் செய்வோம். அப்படியா? கிடையாது, அப்படி கிடையாது. பைபிள்ல பாருங்களேன், நல்ல மரம் நல்ல கனி தரும், கெட்ட மரம் கெட்ட கனி தரும். இப்ப கேள்வி, நீங்க சொல்லுங்க, நம்ம நல்ல மரமா கெட்ட மரமா? நல்ல மரங்களா கெட்ட மரங்களா? நம்ம சிக்கலான கேள்விகள் தான். ஆண்டவர் சொல்லிக்கிற மத்திய 7ஆம் அதிகாரத்துல, கெட்ட மரம் நல்ல கனிகளை தர மாட்டாது, கெட்ட மரத்துல நல்ல கனிகள் வராது. பைபிளே சொல்லுது, நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை.
நம்மிடத்துல பாவத்தன்மை இருக்கிறது. நாம் கெட்டவர்கள், கோபாக்கினியின் பிள்ளைகள், மாம்சமும் மனசும் விரும்புகிறபடி செயல்படுகிறவர்கள். பிரியமானவர்களே, நாம் கெட்ட மரங்கள் என்று நம்ம ஹோப்லெஸ்ஸா நம்பிக்கை இழந்து போய்விட வேண்டாம். நமக்கு நம்பிக்கை தரக்கூடிய நல் வார்த்தைகள் ஆண்டு நிறைய வச்சிருக்காரு. அதுல ஒரு வசனம் ஏசாயா 61:3 வசனம், சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார் அப்படின்னு இயேசுவை குறித்து இங்க வாசிக்கிறாங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பிதாவானவர் எப்படி பரிசுத்தாவியினால் அபிஷேகம் பண்ணி இந்த பூமிக்கு இரட்சகராக அனுப்பினார் என்ற வசனங்கள் தான் ஏசாயா 61:1 படிச்சு பாருங்க. பாத்தீங்களா? இயேசுவானவரை பிதாவாகி தேவன் அனுப்பினார். இயேசு கிறிஸ்து வரலன்னு வச்சுக்கங்களேன், இந்த உலகத்துல தேவகுமாரன் நமக்காக மனுஷகுமாரன் ஆகவில்லை என்று சொன்னால் நம்ம நிலைமை இந்த வசனத்துல சொன்ன மாதிரி துயரப்பட்டவர்களாகவே இருந்திருப்போம். சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம் கிடைச்சிருக்காது, துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலம் நமக்கு கிடைச்சிருக்காது, ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை நமக்கு கிடைச்சிருக்காது. இதெல்லாம் நம்ம கொடுக்கிறதுக்காகத்தான் இயேசுவானவர் வந்தார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கு என்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எண்ணப்படுவார்கள். பிரியமானவர்களே, நல்லவர்களா என்றால் இல்லை. நாம் பாவிகளா பாக்கியவான்களா என்றால் பாவிகள் என்றுதான் சொன்னோம். கீழ்ப்படுகிறவர்களா கீழ்ப்படியாதவர்களா என்றால் ஒரே மனுஷனுடைய பாவத்தினாலே எல்லாரும் கீழ்ப்படியாமைக்குள் விழுந்தோம் அப்படி படிக்கிறோம். கீழ்ப்படியாதவர்கள், நல்ல கனி கொடுக்கிறவர்கள் அல்ல, கெட்ட மரங்கள் நம்ம எல்லாரும். ஆனால் நமக்கு இருக்கிற நம்பிக்கை என்ன தெரியுமா? இயேசுவின் மூலமாக நீங்களும் நானும் நீதியின் விருட்சங்களாய் மாற முடியும். கர்த்தர் தம்முடைய மகிமைக்கு என்று நாட்டின நீதியின் விருட்சங்கள். God has planted us for his glory to be his trees of righteousness. நம்மை நீதியின் விருட்சங்களாக விளங்க வேண்டும் என்று தேவன் நம்மை நம்முடைய மகிமைக்கு என்று நாட்டி இருக்கிறார். God has planted us. பிரியமானவர்களே, அதாங்க கெட்ட மரம் இத நீதியின் மரமாக ஆண்டவர் மாற்றுகிறார். பாத்தீங்களா? அதாங்க மறுபிறப்பு. சரிங்களா? எரேமியா 13:23 அழகான வசனம் பாருங்க. எத்தியோப்பியன் தன் தோளையும் ஒரு ஆப்பிரிக்கன் தன் கருப்பு தோலை மாற்ற முடியுமா? சிவிங்கி, சிறுத்தை அல்லது சீட்டா தன் புள்ளிகளையும் மாற்றக்கூடுமோ? பாத்தீங்கன்னா அந்த சீட்டாவுக்கு தோல் பாத்தீங்கன்னா மஞ்சள் கருப்பும் கலந்து இருக்கும். மாற்ற முடியுமா? எத்தியோப்பியன் தன் தோலை மாற்ற முடியுமா? முடியாது. ஆனால் பாருங்களேன், கூடுமானால் தீமை செய்ய பழகின நீங்களும் நன்மை செய்யக்கூடும். கெட்டவர்கள் நல்லவர்களாக முடியும், ஆவிகள் பாக்கியவான்களாக முடியும், கீழ்ப்படியாதவர்கள் கீழ்ப்படுகிறவர்களாக மாற முடியும். இட்ஸ் ஆல் பாசிபிள் ஒன்லி த்ரூ ஜீசஸ். இதெல்லாம் யார் மூலமாக சாத்தியம் என்றால் இயேசுவின் மூலமாக மட்டுமே சாத்தியம். தீமை செய்ய பழகிற நீங்களும் நன்மை செய்யக்கூடும். பாத்தீங்களா? அப்ப இயேசுவால் நமக்கு மறுபிறப்பு என்ற ஒரு கிஃப்ட் கிடைக்குது. மறுபிறப்பு என்றால் என்ன? வாட் இஸ் நியூ பர்த்? நியூ பர்த் இஸ் சூப்பர்நேச்சுரல் ஒர்க் ஆஃப் தி ஹோலி ஸ்பிரிட். மறுபிறப்பு என்பது பரிசுத்த ஆவியானவரின் அசாதாரண பணியாகும். நாம சாதாரண செய்யக்கூடிய கிரியைகள் கிடையாது, இது தேவனுடைய கிரியை. எசேக்கியேல் 36:26 பாருங்களேன். உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து, I will give you a new heart. நவமான இருதயம், புதிய இருதயத்தை கொடுத்து, உங்கள் உள்ளத்துல புதிதான ஆவியை கட்டளையிட்டு,
ஆவியானவருக்கு பேரு நிறைய பேர்கள் பைபிள் இருக்குது. அதுல ஒண்ணு புதிதான ஆவியானவர். இங்கிலீஷ்ல படிச்சு பாருங்க, நியூ ஸ்பிரிட். நம்மை புதிதாக்கும் ஆவியானவர். புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். ஆண்டவர் அப்பேற்பட்டவர். கெட்ட வரத்தை அவர் நல்ல மரமா மாத்திருப்பார். கல்லான இருதயத்தை அவர் சதையான இருதயமா மாத்திருப்பார். அந்த கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு சதையான இருதயத்தை கொடுக்கிற தேவன். சரிங்களா? அதாங்க மறுபிறப்பு. இரண்டாவது, மறுபிறப்புனா என்ன? மாணவர்களே, இந்த பாவத்தன்மையில பாவிகளாகவே நாம் இருக்க வேண்டும் என்பது ஆண்டோட சித்தம் கிடையாது. கெட்ட மரங்களை நீதியின் விருட்சங்களாக மாற்ற தேவன் விரும்புகிறார். மறுபிறப்பு என்றால் மனநிலையில் ஏற்படும் மாற்றம் ஆகும். There is a change in our attitude toward God. தேவனுக்கு நேராக நம்முடைய மனநிலையில ஏற்படும் மாற்றம் தான் மறுபிறப்பு. அந்த வார்த்தையை சேர்த்துக்கங்க. தேவனுக்கு நேராக மனநிலையில் ஏற்படும் மாற்றமே மறுபிறப்பு. மாம்சத்துல இருக்கும் பொழுது ஜெபம் பண்றதெல்லாம் கடுப்பா இருக்கும். வேத தியானம் போர் அடிக்கும். ஆலயத்துக்கு போறது ஏண்டா போறோன்னு இருக்கும். ஆனால் மனநிலையில் மாற்றம் ஏற்பட்டு விட்டால் ஜெப நேரம் இனிமை ஆகிவிடும். வேத தியானம் அறுசுவை தாண்டி பெரும் சுவை ஆகிவிடும். ஆலய வழிபாடு அலாதி பிரியம் ஆகிவிடும். சரிங்களா? ஏனெனில் மனநிலையில் மாற்றம் ஏற்பட்டு விட்டது. From self-centered to God-centered. என்ன ஆயிரும்? செல்ஃப்-சென்டர்ட் என்ற நிலையில இருந்து என்ன பண்ணிடுறோம்? God-centered, சுய மையம் என்ற நிலையில இருந்து தேவனை மையமாக கொண்டு செயல்படும் நிலைக்கு மாறிடும். அதாங்க மறுபிறப்பு. அன்பானவர்களே, நீங்களும் நானும் மறுபடியும் பிறந்தவர்களா? Have you all been born again? Are we all born again? God's BA நம்ம வாங்கிட்டோமா? சரிங்களா? நிறைய பேர் அந்த காலத்துல BA படிப்பாங்க. God's BA அப்படின்னு ராபர்ட் பியர்சன் என்ற முன்னாள் டிவிஷன் இந்தியால யூனியன் பிரசிடென்ட் இப்பதான் இருந்தவர். ஜிசியில பிரசிடென்ட் இருந்தவர் ராபர்ட் பியர்சன். அவர் சொல்லுவாரு, God's BA. God's BA னா born again. புரியுதுங்களா? பாருங்களேன், மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனம் சமாதானமுமாம். ரோமர் 8:6 படிக்கும். மாம்ச சிந்தையோடு பிறந்த நாம் ஆவியின் சிந்தைக்குள் பிறக்க வேண்டும். சரிங்களா? அது முதல் பிறப்புல இருந்து இரண்டாவது பிறப்புக்கு வரணும். ஏனென்றால் அந்த முதல் பிறப்பே போதும் நினைச்சு இருந்தோம்னா அது மரணம். மறுபிறப்பு அடைந்தோம் என்றால், ஆவியினால் பிறப்போம் என்றால் அது ஜீவனும் சமாதானமுமாம் அப்படின்னு வாசிக்கிறோம். யோசித்து பாத்தீங்களா? எத்தனை அழகான ஒரு விஷயம் மறுபிறப்பு என்றால். மூன்றாவது காரணம், மறுபிறப்பு என்பது தேவனை அறியவும் தேவனை நேசிக்கவும் உண்டாகும் புதிய திறன் ஆகும். It is new birth, is a capacity, new capacity to know God and to love God. சில நேரத்துல நம்ம பிள்ளைகள் வாழ்க்கையில நம்ம கண் முன்னாடி அந்த மறுபிறப்பின் அனுபவத்தை நம்ம பார்க்கலாம். நம்ம பிள்ளைகள் சில நேரம் பாருங்க, கீழ்ப்படிய மாட்டாங்க, முரட்டுத்தனமா இருப்பாங்க, அடாவடித்தனம் பண்ணுவாங்க, ஆலயத்துக்கு வர மாட்டாங்க, ஜெபம் பண்ண மாட்டாங்க, தூங்கிட்டே கிடப்பாங்க. காலையில விடிஞ்ச பிறகும் தூங்கிட்டே இருப்பாங்க. பைபிள்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது, குடும்ப ஜெபத்துல ஒரு ஆர்வம் இருக்காது, பாக்குறதுக்கு வேதனையா இருக்கும். எத்தனை பேர் இப்படிப்பட்ட அனுபவத்தை நீங்கள் கடந்து செல்கிறீர்கள் அப்படின்னு எனக்கு தெரியல. பிரியமானவர்களே, ஆனால் பாருங்க, இப்படிலாம் இருந்த பிள்ளைகள் வாழ்க்கையில தேவன் அந்த அற்புதத்தை செய்வார். God will perform a miracle in the life of our children. அந்த miracle என்ன தெரியுமா? அதான் நியூ பர்த், அதான் புது பிறப்பு. 1 Corinthians 2 13, 14, 15 வாசிக்கிறோம்.
அவைகளை நாங்கள் மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளாலே பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோட சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். ஜென்ம சுபாவமான மனுஷனும் தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ள நம்முடைய பிள்ளைகள், ஒருவேளை நம்ம பெரிய நம்ம பிள்ளைகளோ, நம்ம சொந்தக்காரங்களோ, நம்ம குடும்பத்தில் உள்ள கணவனோ மனைவியோ யாருனாலும் சரி, ஜென்ம சுபாவத்துல அந்த மாம்ச சுபாவத்துல இருக்கும் பொழுது பாத்தீங்கன்னா தேவனுடைய ஆவிக்குரியவைகள் பிடிக்காது. அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். பயில் படிக்கணும், ஜோமன்றது என்னடா இதை செஞ்சுக்கிட்டு அப்படின்னு நினைப்போம். பிள்ளைகள் அப்படி நினைச்சிருப்பாங்க. ஆனால் தேவன் மாற்றுவார். அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகளானதால் அவைகள் அறிய மாட்டான். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான், ஆனாலும் அவன் மற்றொருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான். மாம்சமானவன் ஆவிக்குரியவன். சரிங்களா? அந்த மாம்சமான நிலையில இருந்து நம்மை ஆவிக்குரிய நிலைமைக்கு தேவன் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். அந்த மாற்றத்துக்கு பேர் தான் மறுபிறப்பு. சரிங்களா? கன்வர்ஷன். ஒரே நாள் எல்லாம் மாறிவிட முடியாது, ஒரே நாள் எல்லாம் மாறிட மாட்டாங்க. சரிங்களா? கன்வர்ஷன் இஸ் ஜஸ்ட் தி பிகினிங். மறுபிறப்பு என்பது ஒரு ஆரம்பம் தான். சரிமானவர்களே, இந்த மாம்சத்துக்குரியவன் ஆவிக்குரியன் ஆகுதலே, ஆவிக்குரியவன் ஆகுதலே மறுபிறப்பு ஆகும். வழங்குது உங்களுக்கு? இந்த மாம்சத்துக்குரியவர்களாம் ஆவிக்குரியவர்களாம் என்று யோசித்து பார்ப்போம். நாளா கடைசியா மறுபிறப்புனா என்ன? மறுபிறப்பு என்பது இலகுவாக கீழ்ப்படிதலே ஆகும். ஈஸியா கீழ்ப்படியது, அதாங்க மறுபிறப்பு. யோவான் 14:15 ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார், நீங்கள் என்னிடத்தில் அன்பாய் இருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். கீழ்ப்படிவதற்கான உடனடி மனப்பான்மை, அதாங்க மனமாற்றம். அதான் மனமாற்றம். That is conversion. It's not that we have sinful nature, rather we are sinful by nature. நமக்குள்ள அந்த பாவ சுபாவம் இருக்கு அப்படின்றதை விட நம்முடைய சுபாவத்துல நாம் பாவத்தன்மை உள்ளவர்களாக இருக்கிறோம் என்பதுதான் கரெக்ட். அப்படியானால் நமக்குள் 2 சுபாவங்கள். அப்படித்தான் இதுவரைக்கும் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். இந்த வசனங்கள் பாருங்க, கலாத்தியர் 5:16-17 படிச்சோம்னா, பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். மாம்சம் ஆவிக்கு விரோதமாகும், ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாய் இருக்கிறது. பாவ சுபாவம்னு ஒண்ணு நமக்குள்ள இருக்கு. சரிங்களா? திவ்ய சுபாவம்னு ஒண்ணு நமக்குள்ள இருக்கு. இந்த ரெண்டும் ஒன்றுக்கொன்று சண்டை போடுகிறது அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். அது சரியா? அப்படி அல்ல. பாவ சுபாவத்துடன் நாம் பிறந்தது என்பது உண்மைதான். பாவ சுபாவத்தோடு நாம் பிறந்தது உண்மை. ஆயினும் நாம் மறுபடியும் பிறக்கும் போது திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்களாகும் பாக்கியம் நமக்கு கிடைக்கிறது. பாவ சுபாவத்தோடு தான் நம்ம பிறந்தோம். அதாவது ஆண்டவர் அந்த பாவ சுபாவத்தை என்னை விட்டு எடுத்து போட்டுட்டு, சரிங்களா, திவ்ய சுபாவத்தை நமக்குள்ளே அவர் வைப்பார். அப்படி அர்த்தம். திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்களா நம்மை அவர் மாற்றுகிறார். 2 பேதுரு 1:4 பாருங்க. இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி, இச்சையினால் உலகத்தில் உண்டான அழிவுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாக பொருட்டு மகாமேன்மையும் அருமையான வாக்கு தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு அப்போ இந்த பாவ சுபாவத்தில் இருக்கிற நம்மை ஆண்டவர் எதுக்கு மாற்ற விரும்புகிறாரா? திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாக மாற்ற வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். So we are sinful by nature,
and God wants us to be partakers in divine nature. சரிங்களா? அப்போ இந்த திவ்ய சுபாவத்தை நாம் எப்படி அடையும்? எப்படி லகுவாக கீழ்ப்படிதல் என்ற அனுபவத்துல நாம் நுழைவது? நாமே செஞ்சிட முடியுமா? நான் கீழ்ப்படிஞ்சிடும், நான் நல்ல கிறிஸ்தவனை வாழ்ந்துருவேன், இது உண்மையா? கிறிஸ்தவ வாழ்வை நம்ம வாழ்வது யார்? நாம கிறிஸ்தவம். நாம் தான் கிறிஸ்தவ வாழ்றோமா? நான் ஒரு வெற்றிகரமான கிறிஸ்தவன், ஐ எம் a victorious Christian அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? நாம வாழ்ற கிறிஸ்தவ வாழ்க்கை பாருங்களேன். பதில் என்ன? கலாத்தியர் 2:20 அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். It is not that I who liveth but Christ lives in me அப்படின்னு ஆங்கிலத்துல இருக்கு. இனி வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் வாழ்கிறார் அப்படின்னு அர்த்தம். பிழைத்திருக்கிறான் இருக்கு, தமிழ்ல சொல்ல போனா கிறிஸ்துவே நமக்குள் வாழ்கிறார். தொடர்ந்து அந்த வசனத்தை பாருங்க. நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, அதாவது வாழ்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். சரியா? தெரியுமானவர்களே, அப்போ இந்த மாம்சத்துல நாம் பிழைத்திருக்கிறது எப்படி? கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். I live by faith in the Son of God. And Christ lives in me. கிறிஸ்து எனக்குள் இருந்து என்ன செய்கிறாரு? அவர் வாழ்கிறார். இதுதான் பவுல் இங்கே சொல்லுகிறார். பிள்ளைகளை, அப்ப இனி வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்துவே நமக்குள் வாழ்கிறார் என்றுதான் பவுல் சொல்றாரு. பாருங்களேன், பவுல் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தாரு? ஆரம்பத்துல பழைய ஏற்பாட்டு, புதிய ஏற்பாட்டு சவுல் பவுல் என்று மாறினார். இந்த புதிய ஏற்பாட்டு சவுல் பாருங்க, ஆரம்பத்துல கொலைகாரன், கலகக்காரன், அடிதடியில இறங்குறவர், வீடுகள் தோறும் புகுந்து விசுவாசிகளை நைய புடைத்தவர் 1ஆம் நூற்றாண்டில. சரிதான்? ஆனால் நல்ல பரிசேயன், யூதன் இப்படிதான் இருந்தவர் சவுல். பாருங்க, அது அவராத்தான் வாழ்ந்த வாழ்க்கை, கிறிஸ்து அவருக்குள்ள இல்ல. அவரா வாழ்ந்த வாழ்க்கை, சுய பலத்தில வாழ்ந்த வாழ்க்கை, சுய நீதியில வாழ்ந்த வாழ்க்கை. கிறிஸ்து நமக்குள் வசிப்பார் என்றால் பூரணமற்ற வாழ்வை நாம் வாழும்படி செய்வாரா? If Christ lives in us, will he allow us to live an imperfect life? ஒரு பூரணமற்ற வாழ்க்கையை நாம் வாழ்வதற்கு அவர் வழி நடத்துவாரா? யோசித்து பாருங்க. அரைகுறை கீழ்ப்படிதலை நமக்குள்ள இருந்து கிறிஸ்து வெளிக்காட்டுவாரா? அரைகுறை கீழ்ப்படிதலை காட்டுவாரா? இல்ல, அரைகுறை கீழ்ப்படிதல் காட்ட மாட்டார். சரிங்களா? கிறிஸ்து உள்ள இருக்கிறாருன்னா அந்த வாழ்க்கை, உள்ளிருந்து அவர் வாழுகிற வாழ்க்கை எப்படி இருக்கும்? அவருடைய குணமே நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுது. அப்படித்தான் வாழ்கிறோமா? யோசித்து பாருங்க. நம்ம பாவிகள் பிறக்கும் போதே பாவிகள் அப்படியே சொல்லி சொல்லி நம்ம கடைசி வரைக்கும், ஆண்டோட வருகை வரைக்கும் பாவம் செஞ்சுக்கிட்டே தான் இருப்போம். will keep on sinning, will keep on falling into sin. பாவம் செஞ்சுக்கிட்டே இருப்போம், பாவத்தில் விழுந்து கொண்டே தான் இருப்போம். It is a false gospel. அது ஒரு போலியான சுவிசேஷம். அன்பானவர்களே, அப்போ நாம் மாறி விடலாமா? நான் மாறிதான் ஆண்டவர்கிட்ட வரணுமா? அப்படி கிடையாது. பாருங்களேன், when we come to him as we are and accept his invitation to allow him to live his life in us, we become partakers of his divine nature, and through his power we are changed into his likeness, into his image. சரிங்களா? நாம் இருக்கிற வண்ணமாகவே அவரிடம் வந்து இயேசுவிடம் அப்படியே வரணும். ஒரு பாட்டு கூட பாடுறோம்ல, பில்லி கிரஹாம் உலக புகழ்பெற்ற ஊழியக்காரர்,
கிட்டத்தட்ட 100 ஆண்டுகள் வாழ்ந்தவர். 20ஆம் நூற்றாண்டின் வல்லமையான பிரசங்கியா. அவருடைய கூட்டங்களில் எல்லாம் பாத்தீங்கன்னா 10 லட்சம் 20 லட்சம் ஜனங்கள் கூடுவாங்க. கடைசியில அவர் நடத்துகிற கூட்டங்கள்ல கடைசி ஒரு பாட்டு எப்பொழுதுமே பாடுவாங்க. என்ன பாட்டு தெரியுமா? நான் பாவிதான் ஆனாலும் நீர் மாசற்ற ரத்தம் சிந்தி நீர் வாவென்று என்னை கூப்பிட்டீர் என் மீட்பரே வாரே வாரே அப்படின்னு இந்த பாட்டு தான் எல்லா கூட்டங்களையும் பிள்ளைகரம் கூட்டங்களையும் பாடுவாங்க. எப்படி வரணும் ஆண்டவர்கிட்ட? அப்படி இருக்கிற வண்ணமாக அந்த பாடல அப்படி ஆங்கிலத்துல பாருங்க. அப்படியே இருக்கிற வண்ணமாகவே வருகிறேன் அப்படிதான் ஆங்கிலத்துல இருக்கும். இருக்கிற வண்ணமாகவே அவரிடம் வந்து இயேசுவிடம் வந்து அவரது வாழ்வை நம்மில் அவர் வாழ்வதற்கு அவரை அனுமதிப்பதற்கான அழைப்பை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஆண்டு ரெடியா இருக்கிறாங்க. இப்படி ரெடியா இருக்கிறார் ஆண்டவர். நான் உனக்குள்ளே வந்து என் மகனே என் மகளே என்னுடைய வாழ்க்கையை நான் உனக்குள் இருந்து நான் வாழப் போகிறேன், எனக்கு அனுமதி கொடுன்னு ஆண்டவர் காத்திருக்கிறார். நாம் அந்த அழைப்பை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவருக்கு அனுமதி கொடுப்பதற்கான அந்த அழைப்பை ஏற்றுக்கொள்ளும் போது அவரது திவ்ய சுபாவத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாகிறோம். அவரது வல்லமையின் மூலம் அவருக்கு ஒப்பாக அவரது சாயலில் நாம் மாறுகிறோம். ஆண்டு என்ன செய்யறாருன்னா பாவம் செய்த நம்மை, பாவம் செய்யக்கூடிய நம்மை, பாவத்தன்மையுடைய நம்மை நம்முடைய தெரிந்தெடுப்புகளினால் பாவிகளாக செயல்படுகிற நம்மை ஆண்டு என்ன செய்யறாராம்? அந்த பாவ சுபாவத்தில இருந்து நம்மை மீட்டுக் கொண்டு திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாக மாற்ற விரும்புகிறார். We are born sinful. We are born separated from God. அப்படிதான் சொல்லணும். நாம் பிறக்கும் பொழுதே தேவனிடமிருந்து பிரிந்த நிலையில் பிறந்தவர்கள். We are born separated from God. மாம்சத்தினால் பிறத்தல். சரிங்களா? அதான் முதல் பிறப்பு. தேவனை விட்டு பிரிந்த நிலையிலே பிறந்த பிறப்பு தான் முதல் பிறப்பு. ஆண்டவர் நம்மை திவ்ய சுபாவத்துக்கு, divine nature, God wants to make us partakers of divine nature. அவருடைய தெய்வீக சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாக நம்மை மாற்ற அவர் விரும்புகிறார். அவருடைய வல்லமையின் மூலம் அவருக்கொப்பாக அவரது சாயலில் நாம் மாறுகிறோம். விளங்க உங்களுக்கு எத்தனை ஆச்சரியமான கிருபை பார்த்தீர்களா? தேவன் உங்களை என்னையும் எவ்வளவு அதிசயமாக மாற்றுகிறார். இல்லை அப்போ பாவிகள் என்ற அதே நிலையில நம்மை விட்டு விடாமல் தேவன் நம்மை பாக்கியவான்களாக பரிசுத்தவான்களாக மாற்ற விரும்புகிறார். எவ்வளவு பெரிய சாக்கியம்! நம்மை ஹோப்லெஸ் கண்டிஷன்ல, நம்பிக்கையில்லாத நிலைமையில அப்படியே நம்மை விட்டுவிட தேவன் விரும்பவில்லை. தேவன் நம்மை திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாக மாற்ற விரும்புகிறார். பிரியமானவர்களே, கொஞ்ச காலம் ஆண்டு சீக்கிரம் வரப்போறாரு. நம்முடைய பாவ சுபாவத்திலேயே நாம் வாழ்ந்து ஒரு தோல்வியின் கிறிஸ்தவ வாழ்க்கையை, தோல்விகரமான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையாக முடித்து விடக்கூடாது. ஒரு வெற்றிகரமான கிறிஸ்தவ வாழ்க்கை, கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிற ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழணும். அதற்காக நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம ஒப்புக் கொடுக்கணும். இயேசுராஜா, நீர் எனக்குள் வாசம் பண்ணி உம்முடைய வாழ்க்கையை எனக்குள்ளாக நீர் வாழ வேண்டும். இனி நான் அல்ல, கிறிஸ்துவை எனக்குள் வாழ்கிறார் என்று அவள் சொன்னாரே, அந்த நிலைமை எனக்கு வரணும் என்று நம்மை உணர்ந்து ஆண்டோட சமூகத்தில் ஒப்புக் கொடுப்போம். அதை நம்மை ஆசீர்வதிப்பார்கள். ஆமாம். ஜெபிக்கலாமா? நம்ம எல்லாரும் ஜெபிப்போம். ஜெபித்து நிறைவு செய்வோம். பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, இந்த அருமையான ஓய்வு நாளின் நிறைவு வேலைக்கு அவனுக்கு நன்றி. இந்த கடைசி கால வெளிச்சம் கூட்டத்துல இன்றைக்கு நாங்கள் கலந்து கொண்டு நம்முடைய சத்தியத்தை படிக்கும்படி எங்களுக்கு கொடுத்த வாய்ப்புக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, பாவத்தன்மையோடு பிறந்திருக்கிற எங்களை பாவிகளாகவே விட்டு விடாமல்
சுபாவத்திலேயே அழிந்து போக எங்களை அனுமதியாமல் திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்களாக நீர் மாற்ற திட்டம் வைத்திருக்கிறீர், சித்தம் வைத்திருக்கிறீர். அதை உணர்ந்து ஆண்டவரே, நாங்களும் இயேசுவை போல் மாறுவதற்கு நீர் எங்களுக்குள்ளாக நம்முடைய ஆவியின் வல்லமையினால் தொடர்ந்து கிரியை செய்ய வேண்டும் என்று சொல்லிக்கிறோம். இந்த நாளிலே கூட்டத்தில் கலந்து கொண்ட பிள்ளைகள், சத்தியத்தை கேட்ட பிள்ளைகள், இனிமேலும் தொடர்ந்து கேட்க போற பிள்ளைகள் எல்லாரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார்கள். கர்த்தாவே, பரலோகத்தின் பிரஜைகளாக, பரிசுத்தத்தின் பிள்ளைகளாக, கீழ்ப்படிதலின் பிள்ளைகளாக எங்களை மாற்றும். எங்கள் ஜெபம் கேட்டதற்கு நன்றி. இயேசுராஜா, உம்மை போல எங்களை மாற்றும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், ஆவியானவரின் ஐக்கியமும் ஆசீர்வாதமும், தேவதூதர்களின் காவலும் வழி நடத்தணும். இந்த கூட்டத்திலே கலந்து கொண்ட கர்த்தருடைய பிள்ளைகள், நடத்துகிற பிள்ளைகள் எல்லாரோடும் தேவாசீர்வாதம் மீண்டும் மீண்டும் சதாக்காலம் தங்கியிருப்பதாக. ஆமென். கடைசி கால வெளிச்சம் சார்பாக இந்த அருமையான தேவ செய்தியை நம்ம பகிர்ந்து கொண்ட போதற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த கூட்டத்தின் கலந்து கொண்ட ஒவ்வொருவரும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. அடுத்த கூட்டம் ஜனவரி 4ஆம் தேதி நடைபெறும். இந்த கூட்டம் ஒவ்வொரு மாதமும் முதல் மற்றும் 3ஆம் சனிக்கிழமை 7:30 மணிக்கு நடைபெறும் என்பதை அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறோம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆமேன். நீங்கள் பெற்ற இந்த ஆசீர்வாதத்தை மற்றவர்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். கூட்டத்தில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி.